அக்டோபர் 13, 1972 சவுத் அமெரிக்காவில் இருக்க உருகுவேலேருந்து சில்லிக்கு ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. அந்த ஃப்ளைட் நம்பர் 571. இது ஒரு ஃபேர்செல் FH-2270 ஏர்க்ராஃப்ட். இந்த ஏர்க்ராஃப்டில் மொத்தம் 45 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இதில் 19 பேர் ரக்பி பிளேயர்ஸ் மற்றும் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். 5 பேர் ஃப்ளைட் க்ரூ மெம்பர்ஸ். இதில் பைலட்டும் கோ பைலட்டும் இருக்காங்க. இந்த கோ பைலட்டுக்கு அவ்வளோவா எக்ஸ்பென்ஸ் கிடையாது. முதல்ல இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ட்ரிப் ரொம்ப ஹாப்பியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இவங்க யாருக்குமே தெரியாது இந்த ஒரு ட்ரிப் மிகப்பெரிய சர்வைவல் ஸ்டோரியாக மாறப்போகுதுன்னு. ஆண்டிஸ் மலையில் 72 நாள் மாட்டிக்கிட்ட இவங்க ஃபைனலாக 16 பேர் மட்டும்தான் உயிரோட திரும்பி வந்தாங்க. இல்லை கொஷின் என்னன்னா, சாப்பிட ஃபுட் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, மைனஸ் டெம்பரேச்சரில் எப்படி இவங்க சர்வை பண்ணாங்க? இந்த ரப்பி கிளப் ரொம்ப பெரிய பணக்கார கிளப் கிடையாது. அதாவது 1972 40 பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட் போனால் காஸ்ட் எங்கேயும் எக்ரிட் வந்துட்டு ஃப்ளைட்டை ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. அப்படி அவங்க ரெண்டுக்கு எடுத்த ஃப்ளைட் தான் FH-2270 ஏர்க்ராஃப்ட். இந்த ஏர்க்ராஃப்டை பற்றி சொல்லணும், இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஏர்க்ராஃப்ட் கிடையாது. இதை வச்சு சில்லிக்கு போயிடலாமான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது ஆண்டிஸ் மலை இருக்குது. இந்த ஆண்டிஸ் மலையை தாண்டி தான் சில்லிக்கு போகணும். இந்த ஆண்டிஸ் மலையை பற்றி சொல்லணும் பார்த்தோன்னா, இது ஒரு பனிமலை. இந்த ஆண்டிஸ் மவுண்டன் தான் உலகத்திலே லாங்கஸ்ட் மவுண்டன். இதோட ரேஞ்ச் 7000 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாமல் இதோட ஹைட் சில இடத்துல 25,000 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளைட்டால் 25,000 ஃபீட்டுக்கு மேலே பறக்க முடியாதனால இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதாவது நம்மளால் மலையை தாண்டி தான் போக முடியாது, மலையை சுற்றி நம்ம சில்லிக்கு போயெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க பிளான் பண்ண மாதிரி அக்டோபர் 12 ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. அது ஒரு ஈஸியான ஜேர்னியே கிடையாது. அங்கே க்ளவுட் ரொம்ப திக்காக இருக்கும். ஆல்மோஸ்ட் 0 விசிபிலிட்டி தான் இருக்கும். ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அவங்களால திரும்பி உயிரோடு வர முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ட்ரிப்பாக தான் இது அமைஞ்சிருக்கு. அக்டோபர் 12 இவங்க பிளான் பண்ண மாதிரி ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. ஆனால் வெதர் சரியில்லாதனால அர்ஜென்டினாவோட ஏர்போர்ட்டில் அவங்க அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணுறாங்க. அதுக்காக போய் அவங்க ஷாப்பிங்கும் பண்ணுறாங்க. ஷாப்பிங்னா ரொம்ப பெரிய அளவுக்கு எதுவுமே பண்ணல. சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம், சாக்லேட், ஒயின் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அக்டோபர் 13 வெதர் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுறாங்க. உள்ளே இருந்த பேசஞ்சர் எல்லாருமே ரிலாக்ஸாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வராங்க. இது ஒரு நார்மல் ஜேர்னியாக தான் நினச்சாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளைட் ஆண்டிஸ் மலைக்குள்ளே என்ட்ரியும் ஆகுது. க்ளவுட் திக் ஆகுது. ஆல்மோஸ்ட் விசிபிலிட்டி 0. பைலட்டுக்கு மலை ஆல்மோஸ்ட் தெரியவே இல்லை. பைலட் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடாது. அதாவது அவங்க ஆண்டிஸ் மலையை தாண்டிட்டோம்னு நினச்சிட்டு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிட்ட டிசென்டருக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. அவங்களோட டிசென்டருக்கு பர்மிஷன் தராங்க. ஆனால் இன்னும் ஃப்ளைட் ஆண்டிஸ் மலையில் தான் இருக்குது. அதாவது இன்னும் 60 கிலோமீட்டர் அவங்க போயிருக்கணும். இன்னும் 6 நிமிஷம் எடுத்துருக்கோம் அவங்க சில்லிக்கு போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. அப்போ க்ளவுடும் கிளியர் ஆகுது. அவங்க முன்னாடி பெரிய மலை இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு புரியுது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கணும். ஃப்ளைட்டை மேலே தூக்குறாங்க. அது மலையில் பட்டு 2 துண்டாக உடஞ்சி கீழே போய் விழுது. விழுந்ததில் பைலட் ஸ்பாட் அவுட். கோ பைலட் உயிருக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. உள்ள இந்த பேசஞ்சர் சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. அதுலேருந்து ஒருத்தன் நாண்டோ பராடான்றவன் கோமாக்கும் போயிருக்கான். இப்போ 45 பேர்லேருந்து 33 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. ஃப்ளைட் இன்னும் சில்லியில் லேண்ட் ஆகலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெஸ்கியூக்காக ஃப்ளைட் அனுப்புகிறாங்க. ஸோ ரெஸ்கியூ ஃப்ளைட் வந்து சர்ச் பண்ணுறாங்க. 1 நாள் இல்லை, 2 நாள், 8 நாள் தொடர்ந்து சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால கண்டே பிடிக்க முடியல. ஏன்னு பார்த்தா இந்த ஃப்ளைட்டும் வெள்ளக்கலை, சுற்றி எங்கே பார்த்தாலும் வெள்ளக்கலை ஸ்னோ மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் அஃபிஷியலாக இந்த சர்ச்சை அவங்க நிறுத்துறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் உயிரோடு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பேசுறாங்க கேட்டுன்னு தான் இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டில் இருந்த ரேடியோ ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இவங்களால திரும்பி பேச முடியல. அவங்க என்ன பேசுறாங்க அது கிளியராக அவங்களுக்கு கேட்டு தான் இருந்துச்சு. இவங்க கிட்ட சாப்பிட்றதுக்கு ஃபுட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு சாக்லேட்டாக இருந்தாலுமே எல்லாரும் பிரித்து தான் சாப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் கோ பைலட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அதாவது இந்த டேரக்ஷன் தான் நம்ம போயிருக்கணும், இன்னும் 60 கிலோமீட்டர் போனால் சில்லி வரும்னு சொல்கிறாரு. வழி தாங்க முடியாத கொஞ்ச நாளில் அவரும் இறந்துடுறாரு. டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்ச கடைசி பர்சனும் இறந்துடுறாரு. கோமாக்கு போன நாண்டோ இப்போ கண்முழிக்கிறான். எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஒரு விஷயத்த சொல்கிறான், சாப்பாட ஃபுட் இல்லாதனால என் கூட வந்த அம்மா, என் தங்கச்சி எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போ நான் எப்படி தப்பிச்சு போனோம் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் முக்கியமான விஷயத்த சொல்கிறான். அதாவது இங்கே செத்து கிடக்கிறவங்களோட உடலை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் சொல்கிறான். யாருக்குமே இதில் உடன்பாடு கிடையாது. ஆனால் பசி யாருமே விட்டு வைக்கல. வேறு வழியே இல்லாமல் அவங்க அதை சாப்பிடவும் ஆரம்பித்தாங்க. 1 நாள் 2 நாள் கிடையாது, வாரங்கள், மாதம் ஆகுது. 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. ரெஸ்கியூ பண்ண யாருமே வரல. அவங்க அதே உடலை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நாண்டோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறான். அதாவது கோ பைலட் சொன்னது இன்னும் 60 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம லேண்ட் ஆகுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம இந்த விபத்து ஆச்சு. அப்போ நான் இந்த மலையை தாண்டி இறங்கிட்டா மனுஷங்க வாழ்ற இடத்த நம்ம பார்த்துருவோம், நம்மளை ரெஸ்கியூ பண்ண காப்பாற்ற வருவாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணுறான். இங்கே இதுக்கப்புறம் எவ்வளோ நாள் இருந்தாலும் ரெஸ்கியூ பண்ண யாருமே வரமாட்டாங்க, நம்மளை எல்லாருமே மறந்துட்டாங்கன்னு சொல்கிறான். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டு அவன் இந்த மலையை தாண்டி போகிறதுக்கு முடிவும் பண்ணுறான். எவ்வளோ நாள் இவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் அங்கே இறந்து கிடந்தவங்களோட பாடியிலேருந்து கை காலை கொஞ்சம் உடச்சி எடுத்து பேக்லேயும் போட்டுக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக. அப்படியே இவங்க பயணத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. 1 நாள் நடக்கிறாங்க, 2 நாள் நடக்கிறாங்க, 3 நாள் நடக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பனி மட்டும்தான் இருக்குது. 4ஆவது நாள் நடக்கிறாங்க, 5ஆவது நாள், 6ஆவது நாள் எங்கே பார்த்தாலும் திரும்பி பனி மட்டும்தான் இருக்குது. 10 நாள் ஆயிடுச்சு, அப்பயும் பனி மட்டும்தான் இருக்குது. 10ஆவது நாள் முடிவில் அவங்க சன்செட்டை பார்க்குறாங்க. அவங்க காதில் அருவி சத்தம் கேட்குது. அந்த சந்தோஷத்தை அவங்களால சொல்லவே முடியல. ஆனால் ஆல்மோஸ்ட் ரொம்ப வீக்காக
இருக்கனால அந்த அருவி பக்கம் போயிட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு யாராச்சும் இருக்காங்களான்னு பக்கத்தில் பார்க்குறாங்க. ஆப்போசிட் சைடில் ஒரு வயசானவர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அவராலையும் இங்கே நீந்தி வர முடியாது, இவங்களாலும் அங்கே நீந்தி போக முடியாது, கத்தினாலும் கேட்காது இந்த ஆறு சத்தத்தில். அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கயிறு எடுத்து கல் கட்டி அதில் பேப்பரும் பெண்ணை வச்சு தூக்கி இந்த பக்கம் போடுறாரு. அதில் இவங்க என்ன விஷயம் எழுதி இந்த பக்கம் போடுறாங்க. அதை எடுத்துட்டு அவர் ஊருக்குள்ளே போறாரு. ஊருக்கு ஆர்மிக்கும் சில்லி ஆர்மிக்கும் இந்த விஷயம் தெரியுது. அவங்க ரெஸ்கியூ டீம் அனுப்புறாங்க. மொத்தம் 16 பேரை 72 நாள் கழிச்சு அந்த ஆண்டிஸ் மலையில காப்பாற்றி கொண்டு வராங்க. இந்த விஷயம் தீயா பரவ ஆரம்பிக்குது. ஜேர்னலிஸ்ட் வராங்க. இந்த இடத்துல டூரிஸ்ட் பட்டமா எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க எலும்பை நோட் பண்ணுறாங்க. போலார் பியர் அடித்து சாப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு நினச்சாங்க. ஆனால் டாக்டர் அந்த எலும்பை பார்த்துட்டு இது மனுஷங்க எலும்புன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜேர்னலிஸ்ட் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாண்டவும் கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் மனுஷங்களோட உடலை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்தோம். ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் யாரையுமே சாவடிக்கல, செத்தங்களோட உடலை நாங்கள் உயிர் வாழ்றதுக்காக யூஸ் பண்ணணும்னு மட்டும் தெளிவாக சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க உயிர் வாழ்றதுக்காக அவங்கள சாவடிச்சு சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு வழி இல்லை, சர்வைவலுக்காக இதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. இது தப்பா ரைட்டாக நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. இன்றைக்கும் இந்த ஸ்டோரி ஹிஸ்ட்ரியில் கிரேட்டஸ்ட் சர்வைவல் ஸ்டோரியாக தான் சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? அதே டிசிஷன் எடுத்திருப்பீங்களா இல்லை பட்னியாக இருந்து உயிரை விட்டுருப்பீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.